பல்கிங்கில் இன்றைக்கி டே 27. 2 டேஸாக வீடியோஸ் போடல. நான் வெளியே போய்ட்டு எடிட்டிங் பண்ண நேரம் இல்லை. எப்போ மூலம் காலையில் இருந்துச்சதும் ஜிம்முக்கு போயிட்டு குருநாள் விளக்கு பற்றிச்சிட்டு ஷூ போட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரைனிங் முடிச்சதும் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக எக்கும் ஓட்ஸ் எப்பவும் போல். இன்றைக்கி நம்ம ஒரு புல் ஒர்க் அவுட் தான் போட போகிறோம். புல் ஒர்க் அவுட்டில் 4 வேரியேஷனு, பைஸுக்கு ஒரே ஒரு வேரியேஷனு. கான்ஃபிடண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம ஷோ பண்ணுறதுக்காக வெயிட் ஓவராக லிஃப்ட் பண்ணி இன்ஜுரி கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. மாட்ரேட் வெயிட் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் மசில் க்ரோத்னஸ் ஆகும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போசிங் இன்றைக்கி பார்க்கல, ரேஷன் கடைக்கு போகணும். போயிட்டு ஆஃபீஸ் போகிற லேட்டாக சொல்லிட்டு ரேஷன் கடை நேராக கிளம்பியாச்சு. அந்த கேப்பில் என் பொண்ணு ஒரு ரேம் வாக் போயிட்டா தலைவர் ஸ்டைலில். ரேஷன் கடையிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டு போனது ஃப்ரெஷ் ஆகிட்டு தியானத்தில் உட்காந்துச்சு. தியானம் பண்ணி முடித்ததும் செகண்ட் ஃபுட்டாக ரைஸு வெஜிடபிள் சைட்டுக்கு கிளம்பியாச்சு. சைட்டுக்கு வந்ததும் வேவும் பப்பாளியும். மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸு எக்கு வெஜிடபிள். 3 மணிக்கு ஃப்ரூட்ஸு. ஈவினிங்காக சக்கரவள்ளி கிழங்கும் 5 எக்கும் முடிச்சுட்டு சைட்லேருந்து கிளம்பியாச்சு. சைட்லேருந்து கிளம்பி ஜிம்முக்கு வந்தோம். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்டிவாக வேறு லெவலில் சுறுசுறுப்பாக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சப்பாத்தி சிக்கனு கொக்கம்பரு. இன்னைக்கு டே தரமாக முடிஞ்சது. நாளைக்கு டே 28 சும்மா அடித்து தரமாக்குறோம்.